2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? புதிய கல்விக் கொள்கையை உள்ளடக்கிய PM-ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் அதற்கான நிதியை வழங்க முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த திட்டம் ஹிந்தி திணிப்புக்கு வழிவகுக்கும் என்று திமுக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அதிமுக, பாமக போன்ற எதிர்க்கட்சிகளும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பு என கூறி ஹிந்தி எதிர்ப்பு அரசியலை மீண்டும் திமுக கையில் எடுத்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் ஒரு வாரமாக தொண்டர்களுக்கு தினமும் கடிதம் எழுதி வருகிறார். அதில் ஹிந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்ப்போம், உயிரை கொடுத்தாவது தமிழை காப்போம் என குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம், பீகாரில் பேசப்படும் போஜ்புரி, மைத்திலி, ஆப்தி போன்ற மொழிகளை ஹிந்தி விழுங்கிவிட்டது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ரயில் நிலையங்கள் மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களின் பெயர் பலகையில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் அழித்து வருகின்றனர். திமுகவின் தீவிர ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், சமாஜ்வாதி, RJD போன்ற கட்சிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் ஹிந்தி எதிர்ப்பு கருத்துக்களை பகிர்ந்துள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த முன்னெடுக்கப்படும் இதுபோன்ற முயற்சிகளை வைத்து திமுகவின் மோசமான ஆட்சி நிர்வாகத்தை மறைக்க முடியாது. முதல்வர் ஸ்டாலினின் கருத்துக்கு ஹிந்தி பேசும் தொகுதியிலிருந்து MP-யான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் என்ன பதில் கூறப்போகிறார்? ஸ்டாலினின் கருத்தை ஏற்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு அரசியலை வைத்து உத்தரப்பிரதேசம், பீகாரில் சமாஜ்வாதி, RJD கட்சிகளுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி, உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் நெருக்கடி கொடுக்கும் வேலைகளை பாஜக துவக்கியுள்ளது. திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு கருத்துக்களை அங்கு வேகமாக பரப்பி வருகின்றனர். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் கூறுகையில், தமிழகத்தில் மட்டும் கட்சி நடத்தும் திமுக என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஹிந்திக்கு எதிராக பேசுவதால் தென் மாநிலங்களில் பாஜகவை பலவீனப்படுத்தலாம், ஆனால் அதுவே ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பாஜகவை மேலும் பலமாக்கிவிடும் என்பதையும் உணர வேண்டும். இப்படித்தான் துணை முதல்வர் உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசினார். அது வட மாநிலங்களில் இண்டி கூட்டணிக்கு கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. அது போன்றதொரு சூழல் தற்போது திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு பின் உருவாகியுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டசபைக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் அம்மாநிலத்தில் இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மற்றும் லாலு பிரசாத் யாதவின் RJD கட்சியினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அக்கட்சிகள் கலக்கமடைந்துள்ளன என்றனர்.